Hello and welcome to TNPC Dude, one stop destination for Group 1 and Group 2 preparation. ஸோ நம்ம இன்னைக்கு பாலிசி நோட்டில் பார்க்க போகிறது என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாகிரஃபி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்சில் தான் கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக பாலிசி நோட் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க, என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு டாக்குமெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால் நம்ம ரெண்டையும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷனில் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இது புரிஞ்சாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெயின்ஸில் நமக்கு என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டினே தனியாக கிட்டத்தட்ட 100 மார்க்ஸ்க்கு மெயின்ஸில் வருது. இந்தியா பேஸ்டும் இதுக்குள்ளே கவர் ஆகும், நம்ம தமிழ்நாடு பேஸ்டும் இதுக்குள்ளே கவர் ஆகும். நிறைய ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் 1995ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் தமிழ்நாடு அரசாங்கத்தில். ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்கு. ஸோ சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு அவேர்னஸும், அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சில அந்த கட்டுமான இதெல்லாம் பார்த்துக்கிறதும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கிறதும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1995ல தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது 2015ல பாரிஸ் பருவநிலை மாற்றம் மாநாடு நடந்தது பிரான்ஸ்ல. ஸோ அதாவது கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம். அந்த மாநாட்டில் இந்தியா 2030 டார்கெட்டை அவங்க சப்மிட் பண்ணாங்க. அதாவது நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த மின்சார சக்தியில எவ்வளவு சதவீதம் நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம், காடுகள் அப்படிங்கிறது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் நம்ம வச்சது பேர் தான் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். குரூப் 1ல இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா கமிட் பண்ண அந்த என்டிசியில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸோட நம்பர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26th கான்ஃபரன்ஸ். அதாவது யுஎன்எஃப்சிசின்னு சொல்லுவோம், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26th கான்ஃபரன்ஸ் பாரிஸ்ல நடந்தது. இந்தியா நெட் ஜீரோ எமிஷன்ஸை 2070ல அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி அங்க சப்மிட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். இந்தியா COP26 பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா 2022 கிளாஸ்கோல் நடந்தது. இது 2015ல நடந்தது. ஸோ இது COP21. சரிங்களா? ஸோ இந்த 2015 நடந்தது பார்த்தீங்கன்னா COP21, இது COP26. இது ஸ்காட்லாந்து இங்கிலாந்துல கிளாஸ்கோல் நடந்தது. இது பிரான்ஸ் பாரிஸ் நடந்தது. இந்தியா என்டிசி சப்மிட் பண்ணது பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல. நெட் ஜீரோ எமிஷன்ஸை சப்மிட் பண்ணது கிளாஸ்கோ கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல. எப்போ நம்ம நெட் ஜீரோ எமிஷன்ஸை அச்சீவ் பண்ண போறோம்? 2070. சுத்தமாவே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இல்லாம எல்லாத்தையும் நம்ம கிரீன் எனர்ஜியா மாற்றக்கூடிய வருடம் 2070ன்னு இந்தியா சொல்லியிருக்கு. ஐரோப்பிய யூனியன் 2040ங்குது, அமெரிக்கா 2050ங்குது, சைனா 2060ங்குது, இந்தியா 2070ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதான் இந்த நெட் ஜீரோ எமிஷன்ஸ்க்கான இது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கடற்கரை மாநிலங்கள் நிறைய இருக்கு. தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஸோ பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற பேரை 2021ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றணும். சரிங்களா? ஸோ எதுக்கு அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இப்போ பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது. அதுக்காக தான் நம்ம அதை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சார்பில் கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தேசிய லெவலில் நம்ம கிளைமேட் சேஞ்ச் மிஷன் வச்ச மாதிரி தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது தமிழ்நாட்டோட பருவநிலை மாற்றத்தை பற்றி பார்த்துக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். இதில் அப்ஜெக்டிவ்ஸை பாருங்க. பருவநிலை மாற்றத்துக்கான கொள்கை, அதை எப்படி குறைக்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம கட்டுமான பணிகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. ஸோ தேசிய லெவல்லையும் குளோபல் லெவல்லையும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மிஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்கங்கள், அதே மாதிரி எக்கோசிஸ்டம், இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி கடற்கரை ஓரம் பாதுகாப்பு இருக்கணும். கடல் அரிப்பு தடுக்கிறது, அந்த சைக்ளோன் மாதிரி இருக்கிறது எப்படி நம்ம தயாராகிறது. 1076 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் கடற்கரை லென்த் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச அமைப்பு ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பீச்சஸ் அது அந்த டேக் வாங்குறதுக்காக நம்ம நீட்டாக வச்சுக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட மிஷனாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ பாருங்க,
இதுக்கான தேவையான எல்லா பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் எந்தெந்த அமைப்பு இருக்கோ அதோட இணைஞ்சு வந்து வேலை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அமைச்சரில் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இங்கேயும் நம்ம அதே பேர் தான் தமிழ்நாட்டில் 2021 வந்து வச்சிருக்கிறோம். ஸோ சிஆர்எஸ்எட் பார்க்குறது, இஏஏ பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்கள், அது மட்டும் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டும் பார்க்கறது இல்லை. ஸோ அதை அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த அந்த தொழில் சார்ந்து பார்க்கறது யார் பார்க்குறாங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் பொல்யூஷன் பார்த்துக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்துக்குது. ஸோ தமிழ்நாட்டோட பருவநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் வகுக்கிறது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான், நோடல் ஏஜென்சி. ஸோ ப்ரோக்ராம்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த டிபார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு யாரோட டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே மாதிரி எக்கோ கிளப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கிடையே நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்றதுக்காக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல எக்கோ கிளப்பை வந்து நடத்துறாங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, என்விரான்மெண்டல் எஜுகேஷனும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து பண்றாங்க. அது தெரிஞ்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல கொண்டு வந்த ஆர்டிகல் 48A, நம்ம இதை பத்தி பாலிட்டில் நல்லா பார்த்தாச்சு. ஸோ அதை வந்து என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அது நம்ம கொண்டு வரோம். அதே அந்த பாதுகாப்பு நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஆர்டிகல் 51A இருக்கு. நீங்க எக்ஸாம்ல மெயின்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடா வந்து இருக்கும். இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதே மாதிரி கான்ஸ்டியூஷனோட பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது நீங்க என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க கோட் பண்ணலாம். ஸோ இது சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் வருடத்தை மட்டும் வச்சு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கலாம். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ரொம்ப ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது 2006 நம்ம கொண்டு வந்தது. EIA அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல நம்ம வன பாதுகாப்பு, வனத்தை அழிச்சு நம்ம கொண்டு வர மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது அழிச்சா என்ன மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆய்வு செய்யறது தான் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். நம்ம அது 2006 நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், அங்க மீனவ குடும்பங்கள், அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள், அந்த கடற்கரை வாழக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு. 1991 மத்திய அரசு வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 கீழே கொண்டு வந்தது தான் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். கேட்பாங்க, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் எந்த சட்டத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. முதல் இந்தியாவில் எந்த வருடம் வந்ததுன்னு கேட்பாங்க. அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2011 ஒரு நோட்டிஃபிகேஷனும் 2019 ஒரு நோட்டிஃபிகேஷனும் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இயற்கை பேரிடர்லேருந்து பாதுகாக்கிறது, கடல் அந்த அளவு வந்து அதிகரிக்கிறது எப்படி குறைக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம அதுக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்தோம். அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண பெரிய ஒரு டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. அப்படின்னே ஒரு கம்பெனி பருவநிலை மாற்றத்துக்காகவும் அதே மாதிரி பருவநிலை மாற்றத்திலிருந்து எப்படி வளர்ச்சியை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்துறதுக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காகவும் அதே மாதிரி ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுக்காக இருக்கிறது தான் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அண்டர் த தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ பாருங்க, எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்றது, ஆராய்ச்சி செய்யறது, ஸோ MOU சைன் பண்றது, இதெல்லாமே இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா, இந்த போர்டுக்கு வந்து சேர்மேன் யாருன்னா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி. ஸோ கூடுதல் தலைமை செயலாளர் தான் இந்த இதுக்கு வந்து போர்டுக்கு வந்து சேர்மனாக வந்திருக்கிறார். அது போக உறுப்பினர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கிறாங்க, ஏன்னா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த பருவநிலை மாற்றத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 4 கொள்கைகளை வந்து 4 டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று கிரீன் தமிழ்நாடு மிஷன். இது வந்து கிரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுவும் குரூப் 1ல கேள்வி கேட்டிருக்காங்க. இது கிரீன் தமிழ்நாடு மிஷன். தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன், ஸோ அந்த சதுப்பு நிலம், இந்த நீர்நிலைகளை வந்து இது பண்றது. தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன், அதை TN ஷோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், பருவநிலை மாற்றத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு 4 மிஷன் இருக்கு. மெயின்ஸ் எழுதும்போது நீங்க சார்ட் மாதிரிலாம் இதுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ கிரீன் மிஷன், ஷோர் மிஷன், கிளைமேட் சேஞ்ச் மிஷன், இதெல்லாம் நீங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ பாருங்க,
இந்த 4 மிஷனுக்கான முக்கியமான 5 ஸ்ட்ராட்டஜி 5 தீம்ல நம்ம வந்து பார்க்குறோம். பருவநிலை மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது, அந்த பல்லுயிர் பெருக்கம், இந்த கடற்கரை இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை எப்படி பாதுகாக்கிறது, சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நிலையான அந்த வளர்ச்சியை வந்து கொடுக்கறது, அதே மாதிரி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலை பார்க்கறது, இந்த அர்பன் நமக்கு வந்து ஹீட்டிங் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி பார்க்கறது, அதே மாதிரி மக்களோட சேர்ந்து இது எப்படி நம்ம கட்டமைக்கிறது. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் செட் 4 மிஷன்ஸ் 5 திமேட்டிக் ஏரியாஸ். அது என்னன்னு பார்த்து வச்சுங்க. தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனினா என்னன்னு பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்து வச்சுங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்ன, சிஆர்இசட்னா என்ன, எந்த வருடம் வந்துச்சு, எது நோடல் ஏஜென்சி, அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ கிரீன் தமிழ்நாடு விஷனில் வச்ச டார்கெட்டு காடுகளும் மரங்களும் தமிழ்நாட்டோட மொத்த ஏரியாவில் 33% இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிரீன் தமிழ்நாடு மிஷனோட டார்கெட். இதே தான் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்ல இந்தியா முழுக்க நம்ம பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இந்தியாவில் 33% வந்து லேண்ட்ல ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்போதான் பண்ண முடியும், எல்லா மாநிலத்துக்கும் அந்த மிஷனை கொடுத்தா தான் பண்ண முடியும். தமிழ்நாடு இதை பண்றாங்க. ஸோ பாருங்க, 75 மரகத பூஞ்சோலைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் எல்லா மாவட்டத்திலையும். ஸோ 2023 வந்த இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஸ்டேட் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் கவர் ஆயிருக்குது. நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், 33% பண்ணணும். ஸோ பாருங்க, ஸோ 24% கிட்ட இப்போ நம்ம கிட்ட வந்து ரிப்போர்ட் வந்து இருக்கு. கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் அப்படின்னு சொல்லக்கூடியது 33% வந்து அச்சீவ் வந்து போகணும். ஃபாரஸ்ட்டும் ட்ரீ கவரும் சேர்ந்து 24% வந்துருச்சு, ஃபாரஸ்ட் மட்டும் 20% வந்துருச்சு. கிரீன் தமிழ்நாடு மிஷன் டார்கெட் வந்து 33%. ஸோ அதை நல்லா பார்த்துச்சு. அடுத்து தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ஸோ இங்கே 5 வருஷத்துல 100 நீர்நிலைகளை பாதுகாக்கப்படக்கூடிய நீர்நிலைகளை உருவாக்கணும். அதாவது இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ரெஜுனேட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ஸோ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்த ராம்சார் பகுதிகள்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கு. ஸோ சர்வதேச லெவல்ல எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ராம்சார் கன்வென்ஷன் சொல்லக்கூடியது. 1971 ஈரான் நாட்டில் இருந்த ஒரு நகரத்துல வந்து கையெழுத்து போட்டதா ராம்சார் கன்வென்ஷன். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த வெட்லாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ராம்சார் லிஸ்ட்ல சேர்த்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ கிட்டத்தட்ட 20 இங்கே பார்க்குறோம், 22 நினைக்கிறேன், புதுசாகவும் 2 சேர்த்திருக்கிறோம். ஸோ இந்தியாவிலே வந்து அதிகமாக தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கு. ஸோ பாருங்க, சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் இது 2மே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராம்சார் இதில் வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஹோல்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாலேயே அதிகமாக ராம்சாரோட இது வந்து இருக்கிறது இந்தியாவில தான், இந்தியாலேயே அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். ஸோ அதை வந்து தெரிஞ்சிச்சுங்க. அடுத்து 3வது மிஷன் டிஎன் சோர் மிஷன். ஸோ இந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரம், அந்த பொருளாதாரம், ப்ளூ எக்கனாமி, அதையெல்லாம் நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்காக வந்து பண்றோம். ஸோ பாருங்க, அவங்களுக்கு அந்த பருவநிலை மாற்றத்திலிருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து ஆபத்தை பாதுகாக்கணும், கடற்கரையை வந்து இது பாதுகாக்கணும், வாழ்வாதாரத்தை உருவாக்கி தரணும், இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறதை தடுக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அடுத்து 4வது தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஸோ பாருங்க, 2021-22 பட்ஜெட்ல அது அனௌன்ஸ் பண்ணது 500 கோடி 5 வருஷம் டார்கெட். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பருவநிலை மாற்றத்திலிருந்து நம்ம எப்படி இது பண்றதுங்கிறதான் பார்க்குறோம். இந்த மிஷனுக்கான டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்க, இந்த என்விரான்மெண்டல் கிளைமேட் சேஞ்சில் கூடிய டைரக்டர் தான் இந்த மிஷனை வந்து ஹெட் பண்றவர். ஸோ அவர் தான் சம்மந்தப்பட்டதை வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துங்க, இது 4 மிஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்குன்னு கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழு வேணும். அதுக்கு பேர் கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ பாருங்க, 26 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. யார் தலைமையில? நேரடியா முதலமைச்சர் தலைமையில. ஸோ இந்த தமிழ்நாடு கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்சில் 26 உறுப்பினர்கள் முதலமைச்சர் தலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நிறைய துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதுக்கான முதல் குழுக்கான மீட்டிங்கும் செகண்ட் அந்த குழுக்கான மீட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 24 நடந்து முடிஞ்சிருக்குது. ஓகே, ஸோ இதனால பார்த்து வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் 3.0.
இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் கிளைமேட் சம்மிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கும். ஆனால் தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு கிளைமேட் சம்மிட் வந்து நடத்திருக்கிறாங்க. அது வந்து 3.0. ஸோ ஜஸ்ட் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் பார்த்துச்சு. சரிங்களா? அடுத்து ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, மனிதரால் வரக்கூடிய நோய், விலங்குகளிலிருந்து வரக்கூடிய நோய், அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலிருந்து பாதுகாக்கக்கூடிய. ஸோ இப்போ கொரோனா பார்க்குறோம், அதே மாதிரி வந்து எபோலாங்கெல்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து என்னது ஒன் ஹெல்த்னா என்னது, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வர டிசீஸையும் தடுக்கணும், ஹியூமன் டு ஹியூமன் வர டிசீஸையும் தடுக்கணும். அதனால தான் இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து இந்த நகரமயமாகதல்னாலையும் நம்ம வந்து நிறைய வந்து இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனாலையும் இப்போ ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு. அதை சரிசரக்காக கொண்டது தான் இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ். அடுத்து சஸ்டைன் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ மாணவர்களையும் இண்டிவிஜுவலாகவும் சரி, டீமாகவும் சரி, ஸ்டார்ட் அப் வச்சும் சரி, சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ட் அப் டிஎன். ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாகவும் இந்த சஸ்டைன் டிஎனை நம்ம வந்து வழிநடத்தும். ஸோ அடுத்து இந்தியாவிலேயே வந்து முதன்மையான மாநிலமாக இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம், ராமேஸ்வரம், நீலகிரி, இதை மூணையும் வந்து கோயம்புத்தூர், இதை மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் நியூட்ரல் ஹப்பாக மாற்றணும்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே இல்லாத அந்த ஹப்பா மாற்றணுங்கிறத கோயம்புத்தூர், ராஜபாளையம், நீலகிரி, ராமேஸ்வரமை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான விழிப்புணர்வும் நீலகிரி மாவட்டத்தில், கோயம்புத்தூரில், ராஜபாளையத்தில் நடத்திருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது எந்தெந்த ஊருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குரூப் 1ல வரும். நீங்கள் அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நீங்கள் குரூப் 1 வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பழைய மைண்ட் செட்லேயே இல்லை ஃபேக்ட் தான் உங்களுக்கு வரும், ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 10-20 கொஷின் போடவே முடியாது. ஸோ நல்லா தெளிவாக வந்து பார்த்துச்சு. ஸோ இப்போ கூட பாருங்கள், டிஎன் கிளைமேட் சம்மிட் 3.0 வந்து 2025 ஃபெப்ரவரி வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. மண் வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம், அந்த இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ். அப்போ தான் மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தும் அந்த செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் அந்த தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த இதுவும் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மண் வளத்தை ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த சாயில் கார்பன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பயோ மைனிங் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் மூலமாக 6000 சாப்ளிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மதுரைப்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நம்ம வந்து நட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து அந்த மண் வளத்தை, மண் சத்தை வந்து உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா, ஸோ இதில் நம்ம வந்து கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் இருக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ பாருங்கள், பனை மரம், அதே மாதிரி வந்து கேஷ்யூ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ், மேங்க்ரூவ்ஸ், சதுப்புநில காடுகளை வந்து இது பண்ணோம்னா இந்த மண் அரிப்பு, இந்த கடல் அரிப்புன்னு சொல்லக்கூடியதுலேருந்து பாதுகாக்கப்படும். இதெல்லாம் நம்ம இது மூலமாக வந்து ஆக்ஷன் எடுத்து நம்ம இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு, நாகப்பட்டினம் மாவட்டம், மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை, இது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம ரொம்ப க்ரீனிஷாக வந்து மாற்றணும், இல்லை வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்றுற மாதிரி அடாப்ட் பண்ணுற மாதிரி வந்து மாற்றணுங்கிற மாதிரி ஒரு மிஷனை செட் பண்ணி கிளைமேட் ரிசலைன் கிரீன் மானியூமெண்ட்னு சொல்றோம். ஸோ பாரம்பரியமிக்க இந்த சின்னங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வேற மாதிரி இயற்கையாக மாற்றுறதுக்கான அந்த இதை வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகளை உருவாக்குறது, கிளீனாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ கிளைமேட் லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க, ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இடையில ஒரு ஹேக்கத்தான் நடத்துகிறாங்க. சேலம் மாவட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவலில் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் நடத்தப்பட்ட ஒர்க் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. எப்படி தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் கிரீன் தமிழ்நாடு மிஷன் இருக்கோ, அதே மாதிரி இங்கே கிளைமேட் சேஞ்ச் மிஷன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் பாருங்க 38 மாவட்டத்தில் இருக்கு. யார் ஹெட்டு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவர் கூட யாரு இருப்பாரு? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிஎஃப்ஓ. அவர் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆஃபீஸர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹெட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆஃபீஸரு, 2 பேரும் சேர்ந்து அந்த மாவட்டத்தோட கிளைமேட் சேஞ்ச் மிஷனை கவனமாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ
கிரீன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து நடத்துறோம். ஸோ பாருங்க, முதலமைச்சரின் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். ஜென்ரலாக ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அந்த இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்தோம். இது கிரீன் ஃபில்லோ. ஸோ 40 பேரை வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா தேர்ந்தெடுத்து 38 மாவட்டத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த மாணவர்களுக்கான இந்த கிளைமேட் சேஞ்ச் மிஷன்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, நம்ம எக்ஸ்போசருக்காக நம்ம வந்து ட்ரைனிங் அதெல்லாம் கொடுக்குறோம், அவேர்னஸ்ல. ஸோ தமிழ்நாட்டில் 1076 கிலோமீட்டருக்கு கடற்கரை இருக்கு. இந்தியாவோட 15% டோட்டல் கோஸ்ட் லைன் தமிழ்நாடு வந்து கவர் பண்ணுது. ஸோ பாருங்க, சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ், பிச்சாவரம் கடலூர் மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில் பார்க்க முடியும். கோரல், பவளப்பாறைகள் ராமநாதபுரம் மாவட்டம், கல்ஃப் ஆஃப் மன்னார்ல பார்க்க முடியும். சி வீட்ஸ், அது வந்து சி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ சால்ட் மார்சஸ், மட் ஃபிளாட், சாண்ட் டியூன்ஸ், இந்த மாதிரி வந்து மண் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம், கனிம மண் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க பார்க்க முடியும். அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எஸ்டிஜி கோல் நம்பர் 14 நல்லா ஞாபகம் வச்சுங்க. தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறது எஸ்டிஜி 14. பருவநிலை மாற்றம் சம்பந்தப்பட்டது இருக்கிற கோல் வந்து எஸ்டிஜி 30. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், டிஎன்பிசில கேட்டது. ஸோ வாட்டர் லைஃப் பீரோ வாட்டர். ஸோ அதோட அடுத்த மிஷன் வந்து அதை கவர் பண்ணுது 14.1 அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்னு 2011 வந்த நோட்டிஃபிகேஷன் படி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கீழே அறிவிச்சாங்க. நம்ம அதையும் பார்த்தோம். ஸோ இது என்னன்னா, இந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் சொல்லிட்டு உருவாக்கணும். சரிங்களா? அது ஒரு மாநில அரசும் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க. ஸோ பாருங்க, 2011 வந்த நோட்டிஃபிகேஷன் படி கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1ல வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அங்க எங்க ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கக்கூடாது. ஈவன் வந்து மக்கள் வீடு கட்டுறது, ஹோட்டல், அந்த ரெசார்ட் கட்டுறதுலாம் பண்ணக்கூடாது. சிஆர்செட் 2 டெவலப்டு ஏரியா, 3 வந்து மலை, அந்த மீன் பிடிக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், 4 வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நீர் பகுதியை வந்து சிஆர்செட் 4ன்னு சொல்றாங்க. 2ல வளர்ச்சி கொண்டு வந்துக்கலாம், பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 5 ஸ்பெஷல் கன்சிடரேஷனு, ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 2011 நம்ம அந்த கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் பிளான் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்து, தேசிய லெவலில் இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சை வச்சு நம்ம இந்த திட்டத்தை கொடுக்குறோம். திட்டம் மீன்ஸ் தட் இஸ் ஆக்ஷன் பிளான். இதை வந்து கரெக்டாக வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா அந்த ஆக்ஷன் பிளான். அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ கோஸ்டல் ரெகுலேஷன் ஏரியா வயலேட் பண்ணாலோ இது பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாட்டு லெவல்ல ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க, மாநில லெவல்ல. அதாவது கூடுதல் தலைமை செயலராக இருக்கிறவர் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்குவார். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இது என்ன வயலேஷன் நடக்குது அப்படிங்கிறத அவர் வந்து கண்காணிப்பார். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் மாதிரியே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் தான் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் 14 மாவட்டம் கடற்கரை மாவட்டமாக இருக்கு. ரொம்ப முக்கியம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் வரும்னு நினைக்கிறேன், நாகப்பட்டினம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர், இந்த மாதிரி விழுப்புரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சென்னை, திருவள்ளூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். ஸோ அந்த 14 மாவட்டத்தை கவர் பண்ணுது. ஸோ அடுத்து மாநில லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதை பற்றி டீப் இம்பாக்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். 2006 சட்டத்தில் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம அது கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். நான் ஆல்ரெடி பாலிசி நோட்லேயே சொல்லியிருக்கேன். இருக்கிறத நம்ம வந்து விரிவுபடுத்துறோம்னா அது ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். இதுக்கு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி ஏல வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்விரான்மெண்டல் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதான் எஸ்ஐஏ அப்படின்னு வந்து பார்க்குறோம், எஸ்இஐ. அடுத்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு. ஒரு அட்டானமஸ் ஏஜென்சி இது. அரசாங்க இன்ஸ்டிடியூஷனுக்கும் என்ஜிஓஸ்க்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கிறது தான் இமேட்டோட வேலை. 2002 நம்ம இது கிரியேட் பண்ணோம். நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்லையும் நேஷனல் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமையும் பார்த்துக்கிறதுக்காக நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய என்ஜிஓஸை வச்சு நீர்நிலைகளை வந்து நம்ம ரெஜினேட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். அதெல்லாம் இதுதான் பண்ணுறாங்க.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் வச்சு நம்ம வந்து பண்றோம். இதுக்கான ப்ரோக்ராம் சாங்ஷன் பண்ணது 2005 போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த இமேட்டோட வேலை. சரிங்களா? ஸோ அதையும் வந்து தெரிஞ்சிச்சு. அடுத்து என்விரான்மெண்ட் எனர்ஜி அவேர்னஸ் ப்ரோக்ராம், எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஸோ தேசிய லெவலில் நேஷனல் கிரீன் கார்ப்ஸ் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு 2002. ஸோ தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து 100 எக்கோ கிளப்ஸ் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கணுங்கிறத நம்ம வந்து அதை டார்கெட் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு மத்திய அரசோட ஒரு ஸ்கீமு, அதுக்கு பேர் வந்து என்விஸ் அப்படின்னு ஒரு திட்டம், என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். 1982 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த என்வி சென்டர் வந்து யார் பார்த்துக்கிறாங்கன்னா மத்திய அரசோட சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்துக்குது. தமிழ்நாட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே வந்து 2002 இது இயங்கிட்டு இருக்குது. சரிங்களா? என்விரான்மெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அடுத்து இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் நான் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன் தான் அதை கொடுக்குறாங்க. அவங்க பேர் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் சொல்றாங்க, எஃப்இவின்னு சொல்றாங்க. இது வந்து டென்மார்க் நாட்டில இருந்து இது இயங்குது. அப்போ இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் வந்து பார்த்தீங்கன்னா 33 ப்ளூ ஃபிளாக் கிரைட்டீரியா அப்படிங்கிறது நம்ம வச்சு நம்ம வந்து இது ஒரு தரம் வந்து செட் பண்றாங்க. ஒரு நல்ல பீச் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், நல்ல அந்த இது வந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து பண்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோவளம் பீச் நம்ம ப்ளூ ஃபிளாக் பீச் கேட்டகரியில் இருக்குது. அடுத்தடுத்த பீச் இதுக்குள்ள கொண்டு வரணுங்கிறத நம்ம முயற்சி பண்றோம். ஸோ பாருங்க, கோவளம் பீச் தான் ப்ளூ ஃபிளாக் அவார்டு வந்து வாங்கியிருக்குது 2021-22. ஸோ அதை தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா மெரினா பீச், அரியமான் பீச் ராமநாதபுரத்தில், காமேஸ்வரம் பீச் நாகப்பட்டினத்தில், சில்வர் பீச் கடலூர்ல, இதெல்லாம் ப்ளூ ஃபிளாக் டேக் வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் சென்ட்ரலு. இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனே பார்த்தா கூட நீங்க வந்து இது வந்து கம்ப்ளீட்லி என்விரான்மெண்ட் ஜியாகிரபி சப்ஜெக்ட். இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? ஸோ பாருங்க, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டேட்டோட கிளைமேட் சேஞ்ச் சென்டர்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 2017 22 வரைக்கும் போட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் தமிழ்நாடு லெவலில் நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இந்த கிளைமேட் சமிட்டை நடத்தினது. ஸோ நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 2020 நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம், டிஎன்பிசிபி. ஸோ டிஎன்பிசிபி 1982 என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சில் வந்து வந்தது. ஸோ அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அந்த இதெல்லாம் வந்து விதிமீறுதா, அந்த தொழிற்சாலைகள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறது யாரோட வேலை? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோலோட வேலை. ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தானது அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. என்விரான்மெண்டல் லாவும் பார்த்துக்கிறாங்க, ரெகுலேஷன்ஸும் பார்த்துக்கிறாங்க. யார் இதுக்கு சேர்மேனு, செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பாரு. சேர்மேன் வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு, மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்க. 5 பேர் கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணும். உள்ளாட்சி நிறுவனங்கள்லேருந்து 5 பேர் வந்து வருவாங்க. ஸோ அது ஒரு துறையிலிருந்தும் யார் வேணா அதிகாரிகள் இந்த டிஎன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வச்சுக்கலாம். கேட்கலாம், ரொம்ப முக்கியம். டிஎன்பிசிபி. ஸோ பாருங்க, நீர் மற்றும் காற்று மாசை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை கட்டுப்படுத்துறதை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை வந்து எந்தெந்த தொழிற்சாலைகள் விதிமீறுது எல்லாமே இங்கே தான் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ பாருங்க, இதுக்கான தலைமை அலுவலகம் சென்னை. 9 ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்கு. 44 டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் ஆஃபீஸஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் மத்திய அரசு கீழே இருக்கிறது. அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸை 3 கலர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, ஒயிட்டு. அந்த பொல்யூஷன் இண்டெக்ஸ் ஸ்கோர்னு சொல்லிட்டு அந்த மாசு எவ்வளோ வருதோ அதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ ஒன்று ரெட்டுன்னு வச்சா டேஞ்சர், ஒயிட்னா வந்து ரொம்ப சேஃபான இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி வந்து ரேங்க் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், டிஎன்பிசிபியும் ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்.
ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாதது, அதில் வந்து எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கண்காணிக்கிறாங்க. இந்த தேசிய வாட்டர் அந்த ப்ரோக்ராம் மூலமாக பார்க்குறாங்க. மத்திய அரசு 70% ஃபண்டை வந்து, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 70% ஃபண்டை வந்து போடுது. மத்திய அரசோட அந்த சிபிசிபி 30% ஃபண்டு கொடுக்குறாங்க. இதை 158 ஸ்டேஷன் செட் பண்ணி மந்த்லி டேட்டா, ஹாஃப் இயர்லி சாம்பிள், இதெல்லாம் நீர்நிலைகள் எடுக்கிறதுக்கு பேர் தான் நேஷனல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். ஸோ பாருங்க, தமிழ்நாட்டில் 12 நதிகள் இருக்கு. காவேரி, தாமிரபரணி, திருநெல்வேலி, பவானி, காவிரியோட கிளை நதி, பாலாறு, வேலூர் மாவட்டம் அங்கே ஓடிட்டு இருக்கு, வைகை, மதுரை, ஸோ திருமணிமுத்தாறு, சரபங்கா, வெண்ணாறு, வசிஷ்டா, அமராவதி, கூவம், அடையாறு, நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பாருங்க, ரியல் டைம் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் 8 இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் அளவு எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கு, ஏதாவது கலப்படம் இருக்குதா, சால்ட்டு இந்த மாதிரி இருக்கிற சாலிட் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவோம். உயிரினங்களுக்கு ஏதாவது வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா, அவங்க எல்லாம் பார்க்கறது ரியல் டைம் மானிட்டரிங், அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ பாருங்க, பவானி ரிவர் மேட்டுப்பாளையத்தில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. கலிங்கராயன் கேனல் பயனர் மில் அங்கே வந்து வச்சிருக்கிறோம். நொய்யல் ரிவரில் வச்சிருக்கிறோம். தென்பண்ணி ஆற்றில் வந்து வச்சு. ஸோ நீர் மாதிரியே நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் இருக்கு, அதையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பார்த்துக்கிறாங்க. குழப்பையும் கேட்கலாம், ஏருக்கும் வாட்டருக்கும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் பார்த்துட்டு இருக்கு, தெரிஞ்சிச்சுங்க. ஸோ பெரிய பெரிய நகரங்கள்லையும் தொழிற்சாலை இருக்கக்கூடிய நகரங்களையும் நம்ம இதை வந்து பண்ணுறோம். எதை செக் பண்ணுறக்காக, PM10 பர்டிகுலேட் மேட்டர் 10ன்னு ஒன்று சொல்கிறோம். டெல்லியிலாம் அதிகமாக பொல்யூஷன் வருதுல்ல, இந்த பொல்யூட்டன்னால தான். PM2.5 சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த வண்டியிலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, NO2, அமோனியா. ஸோ இதெல்லாம் ஏர் பொல்யூஷன் மானிட்டரி ப்ரோக்ராமில் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த நிறைய பேராமீட்டர்ஸ், பென்சின் பார்க்குறோம், டொலுவின் பார்க்குறோம், சைலின், இது எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணலையோ அந்த நகரத்துக்கு வந்து நம்ம இன்னும் டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ண சொல்கிறோம். லேண்டு, ஏரு, வாட்டர் குவாலிட்டி, 8 பொல்யூட்டட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தமிழ்நாட்டில். நிலம் சம்மந்தப்பட்ட மாசு, காற்று சம்மந்தப்பட்ட மாசு, நீர் மாசு, மூணையும் பார்த்துக்குது. அதனால காம்ப்ரிஹென்சிவ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல், மருத்துவ கழிவுகள்னு சொல்கிறோம், கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிளாஸ்டிக், EV வெஹிக்கிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான 2016 என்னன்னா, யார் இந்த வேஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதையும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் போட்டிருக்குது, அதனால தான் இதை கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சிச்சுங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல்ஸ் பாருங்க. பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ரூல்ஸ் எப்போ வந்துச்சு, 2022. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லாம் எந்த ஆக்டில் இருக்குது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. CRZ எப்போ பார்த்தோம், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஆக்ட், அதுவும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ பாருங்க, பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா அந்த தயாரிக்கிறவங்க, அதோட டீலர்ஸு, அதை யூஸ் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட கம்பெனி, அவங்க தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட இந்த இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022. இதை வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம், EPRன்னு சொல்கிறோம். அந்த EPR வச்சும் நம்ம இது வந்து பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா நம்ம போடுற குப்பைங்க தான். ஸோ அடுத்தது வந்து பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு 2016, அமன் பண்ணது 2022.
ஸோ இது எல்லாமே இன்னைக்கு அது உருவாக்குறவங்க ரீசைக்கிள் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதை பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ரூல்ஸ் வந்து சொல்லுது. எல்லாமே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே இருக்கக்கூடிய இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதுவும் என்னது ரூல்ஸ் 2016 இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022. இந்த ரூல்ஸ் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2023. சாலிட் வேஸ்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட், பேட்டரி வேஸ்ட், இ வேஸ்ட், சரிங்களா, பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ அடுத்து அந்த மாசுபட்ட சில பகுதிகள் தமிழ்நாட்டில் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு சொல்லிட்டு கொடைக்கானல் இருந்த கம்பெனி 1984 2001 இயங்கிட்டு இருந்தது. மெர்க்குரி தயாரிச்சுட்டு இருந்த அந்த கம்பெனி அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இதை வந்து மூடிட்டாங்க. அதுக்கான ரெமிடியேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீரின்னு ஒரு அமைப்பு, மத்திய அரசோட ஒரு அமைப்பு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குரோமேட்ஸ் கெமிக்கல் கம்பெனி ராணிப்பேட்டில் இதே மாதிரி அந்த கம்பெனி 1995 க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ அந்த வேஸ்ட் டயர், இந்த யூஸ் பண்ண டயரை நம்ம டிஸ்போஸ் பண்றோம்ல, அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க, டயர் வேஸ்ட் டயர் டிரான்ஸ்பவுண்டரி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022. ஸோ அதுவும் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிசிபி பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி மூடுறதுக்கான ஆர்டரை போடுவாங்க. அந்த கம்பெனி பொல்யூஷன் பண்ணதுன்னா பவர் சப்ளை எடுத்து விடுறது எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வச்சு இதை வந்து செய்யறாங்க. இவங்களுக்கான அப்பீலேட் அத்தாரிட்டி எங்க இருக்குன்னா அதுவும் சென்னையிலேயே இருக்கு. சரிங்களா, நீங்க டிஎன்பிசிபி போட்ட ஆர்டரை அப்பீல் பண்ணா நீங்க சென்னைக்கு போகணும். அதுக்கப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010 அந்த சட்டம் வந்துச்சு. சென்னையில் 2012 ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல இந்த பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட என்விரான்மெண்டல் சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாமே இவங்க தான் ஃபர்ஸ்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் போகும், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் போகும். தமிழ்நாட்டிலே ஸ்டெர்லைட் அந்த கம்பெனி அந்த பிரச்சனையப்போ இப்படிதான் வந்து அந்த நடந்துச்சு. ஸோ பாருங்க, ஆன்லைன் லீகல் கேஸ் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் சிஸ்டமும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நடத்துது. ஸோ அவங்க வந்து நிறைய வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வந்து அந்த தலைமையில அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 1994 தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு செட் பண்ணது. டென்மார்க் நாட்டோட சேர்ந்து நம்ம அதுக்கான ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ கோல் 12 ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். நம்ம உற்பத்தி பண்றது இந்த கழிவுகளை உருவாக்கக்கூடாது, அதை தான் ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் சொல்றோம். கோல் நம்பர் 13 பருவநிலை மாற்றம் சம்பந்தப்பட்டது, கிளைமேட் ஆக்ஷன். குரூப் 1 கேட்டது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பார்க்குறது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட பாலிசி நோட்டாக இருந்தால் கூட ஜாகிரஃபின்னு ஒரு 10 கொஷின் இருக்குது, அதில் இது வரலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இதை கேட்கலாம். பருவநிலை மாற்றம் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கி வந்து குரூப் 1 நமக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி வந்து இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு 100 மார்க் இருக்குது. அதனால் குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த மாதிரி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து நல்லா வந்து பார்க்க முடியும். இது எப்படி தனியாக பார்த்தோமோ இதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குன்னே தனி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது தமிழ்நாட்டோட இந்த வன பாதுகாப்பு சட்டம். அதே மாதிரி இந்த டைகர், எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் நம்ம தனியாக வந்து பார்ப்போம். ஸோ இதை கவனமாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். தேங்க்யூ.